ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷனான வேர்ல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காங்க, எப்படி வேர்ல்டு அப்ளிகேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் வந்து நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன். வேர்ல்டு அப்ளிகேஷனை ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வேர்ல்டு அப்ளிகேஷனில் வாலெட்டில் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. ரிமைனிங் கிரிப்டோ கரன்சி அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க. பட் வேர்ல்டு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. வாலெட்டில் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து IMPS, RTGS, நெஃப்ட், அது இல்லாமல் கூகுள் பே, UPI பேமெண்ட் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த டெபாசிட் INR கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பெனிஃபிஷரி அக்கௌண்ட் உங்களோட வால்டோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரண்ட் அக்கௌண்ட்டும் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பிக் கோடு இருக்கும். அது ரெண்டையும் எடுத்து உங்கள் பெனிஃபிஷரியாக வந்து NEFTலையோ இல்லை RTGSலையோ இல்லை வந்து UPI பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபோன்பே, கூகுள் பே எதுலேருந்து ஆட் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த பெனிஃபிஷரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த வேர்ல்டு அப்ளிகேஷனோட டிஸ்பிளே, இந்த டேஷ்போர்ட் டிஸ்பிளேல எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு நியர்பையே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியான டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ BTCக்கு வந்து 6.70%, எத்திரியம் பார்த்தீங்கன்னா 6.70%, USDT பார்த்தீங்கன்னா 12.668, XRP பார்த்தீங்கன்னா 6.70% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஏன் போட்டிருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த பிட்காயினோ இல்லை எத்திரியமோ USDTயோ XRPயோ நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ்டு டெபாசிட் 30 டேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70, 12.68 இந்த மாதிரி பே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஏன் பிட்காயினுக்கு 6.70 கொடுக்குறாங்க, எத்திரியம் 6.70 கொடுக்குறாங்க, பட் USDTக்கு 12.68 கொடுக்குறாங்கன்னு கேட்டால் USDTலாம் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகாத காயின். பட் பிட்காயின், எத்திரியம் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் இருக்கு கிடையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் மோர் ஆகலாம், லெஸ் ஆகலாம். பட் USDலாம் அப்படி கிடையாது, சம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் இதுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து இப்போ என்னென்ன கிரிப்டோ கரன்சிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா நீங்கள் இந்த பாரை வந்து நீங்கள் வந்து எகைன் அண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாகவே தெரியும். இங்கே வந்து ஸ்டாக் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கும். இந்த விண்டோவில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதோ அந்த டீடைல்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ தராங்க, 6.70% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இதில் தெரியுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வாலெட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் என்னென்ன கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் தெரியும். என்னென்ன கிரிப்டோ கரன்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அது தெரியும். இப்போ வந்து நீங்கள் சூப்பர் டெபாசிட் பண்ணுறதுக்கு 30 டேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் 1 வீக் பிஃபோர் வந்து பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், 1000 rupees போட்டிருந்தேன். பட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனால 930 தான் இருக்கு. பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 0.85 பைஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ டே பை டே இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா இதுக்கும் எல்லா கிரிப்டோ கரன்சி என்னென்ன கிரிப்டோ கரன்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த கிரிப்டோ கரன்சியில் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் வாலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், IMPS, RTGS, நெஃப்ட், UPI அந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அந்த டீட்டெயில்ஸும் இந்த நீங்கள் வாலெட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட், அடுத்தது ஒன்று ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னன்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு காயின் வந்து இப்போ பிட்காயின் வந்து 1000 rupeesக்கு வாங்கிட்டீங்க. ஓகேவா? அந்த 1000 rupees வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு 0.003% பிட்காயின் இருக்கு. எனக்கு வந்து அந்த 1000 rupeesல வாங்கலாம், எனக்கு 25% மட்டும் எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிக்கோ அப்படின்னா நீங்கள் 25% கிளிக் பண்ணினா எவ்வளோ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகணுமோ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து 25% வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிட்டு கிரியேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க பாருங்க கிரியேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு. இப்போ வந்து நான் கொடுத்த பிட்காயினோட டீடைல்ஸ் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல காமிக்கும். இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து நீங்கள் வந்து ஆட்டோ ரினியூவல் பண்ணணுமா, இப்போ வந்து நான் வந்து 30 டேஸ் போட்டிருக்கேன், 30 டேஸ்க்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகணுமா, எஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரினியூவல் ஆகும். சப்போஸ் இதை வந்து நோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரினியூவல் ஆகாது. நான் வந்து ஆட்டோமேட்டிக் ரினியூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட், இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் போட்டீங்களோ அது மட்டும் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகணுமா,
இல்லை வந்து உங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஒன்லினா பிரின்சிபல் மட்டும் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பட் நீங்க இல்ல பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ரீஇன்வெஸ்ட் பண்ணா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே போட்டுக்கணும். இப்போ வந்து நான் என்ன போட்டுருக்கேன்னா பிரின்சிபல் மட்டும் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ட் அவுட்னு இருக்கும். இது வந்து நீங்க செல் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஆப்ட் அவுட். எனக்கு இந்த 30 days முடிஞ்சிருச்சு, இல்லை நான் செல் பண்ணணும், அந்த டைம்ல வந்து இதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இது. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையும் கரன்சிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அது வந்து கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஃபண்டை வந்து மல்டிபிள் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்படின்னா சொல்றேன் பார்த்தீங்களா, இப்போ பிடிசி, எத்திரியம், யூஎஸ்டிடி, இந்த மாதிரி இப்போ பாரு ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர், ஆல் இன் ஆன் கிரிப்டோ, பெஸ்ட் ஆஃப் சென்ட்ரலைஸ் டோக்கன்ஸ், இந்த மாதிரி அவங்களே வந்து நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எந்த பர்பஸ்னா நம்ம வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து மல்டிபிள் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிசியில் வந்து 30% இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்திரியம் வந்து 20% இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ்டிடியில் வந்து 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இங்கே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்கோம்னா யூஎஸ்டிடி ஃபிளக்சுவேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பை தி டிப் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெய்லி இன்வெஸ்ட், வீக்லி இன்வெஸ்ட், மந்த்லி இன்வெஸ்ட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். டெய்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடைக்கும். என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னா, இப்போ டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பை தி டிப் கொடுத்துட்டீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னா எவ்வளோ ப்ரைஸ் ஃபால் ஆகுது. இப்போ 2% ஃபால் ஆச்சுன்னா அன்னைக்கு அந்த டைமில் வாங்கு, 5% ஃபால் ஆச்சுன்னா அந்த டைமில் வாங்கு, 10% ஃபால் ஆச்சுன்னா அந்த டைமில் வாங்கு, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ 10% ஃபால் ஆச்சுன்னா இப்போ பிடிசி வந்து எத்திரியம், யூஎஸ்டிடி மூணுமே வந்து 10% ஃபால் ஆகும்போது எனக்கு வந்து ஒன்ஸ் a டே வாங்கணும், ட்வைஸ் a டே வாங்கணும், த்ரைஸ் a டே வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னா இங்கே வந்து மினிமம் வேல்யூ ஷுட் பி 6060 கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பிடிசி, எத்திரியம், யூஎஸ்டிலாம் 1000 rupees கீழே வாங்க முடியாது. மேபி நீங்கள் வந்து சின்ன கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உங்களோட நாலேஜ் வச்சு எந்த கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி வேணுமோ அதுக்கு ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் செட் பண்ணிக்கலாம். எப்படி அந்த ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் செட் பண்ணுறதுனா, கிரியேட் a நியூ பேஸ்கெட் இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி, ஏடிஏ டாட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்கும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்காது. இது உங்களோட கிரிப்டோ கரன்சி நாலேஜ் வச்சு ஏதோ ஒரு 3 கிரிப்டோ கரன்சி செலக்ட் பண்ணி ஏதோ உங்களோட கிரிப்டோ கரன்சி நாலேஜ் வச்சு, இப்போ வந்து எனக்கு அவ்வளோக்கா ஐ டோன்ட் மச், எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த 3 சாம்பிள்ஸை கொடுத்து இதுக்கான அமௌண்ட்டை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ கிரியேட் அலோகேஷன் கொடுத்தனா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க. இப்போ 33%, 34% இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து லிங்க் வந்து நான் வந்து ஒன்லி ஃபார் 20% தான் வாங்கணும். மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து 50% வாங்குறேன். எக்ஸலாம் வந்து நான் வந்து 30% வாங்கணும். அதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்து நீங்கள் கிரியேட் அலோகேஷன் கொடுத்தனா அந்த ஹெட்ஜ் விண்டோ மாதிரியே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த விண்டோ வந்து கிரியேட் ஆகணும். அது அந்த பர்பஸ் தான். இந்த வந்து நம்மளே வந்து நம்ம ஃபண்டை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் ஃபண்டில் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 month போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது 163 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் லாஸ், ₹1.45 லாஸ் ஆயிருக்கு. பட் இன்னும் 5 months டைம் இருக்கு. இந்த 5 months நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா என்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது ஸ்டார்ட் டேட்ல காமிக்கும், என்னைக்கு உங்கள் எண்ட் டேட் ஆக போதோ அது காமிக்கும், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் போய் நீங்கள் என்ன கிரிப்டோ கரன்சி வாங்கணுமோ அதை வாங்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிடிசி வாங்கணும், யூஎஸ்டிடி வாங்கணும். யூஎஸ்டிடிலாம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் கம்மியான காயின், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும், எனக்கு ஒரு 90 rupeesக்கு வாங்கணும். யூஎஸ்டிடி 90 rupeesக்கு வாங்கினீங்கன்னா 1.1097 ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து பை நவ் கொடுத்தீங்கன்னா இந்த யூஎஸ்டிடி வந்து பை ஆயிரும். இப்போ ஒன்ஸ் பை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பை ஆனதுக்கப்புறம் இது வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த டைமில் வந்து ஒன்லி இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து 0.0 தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த காயினை வாங்கிக்கிங்க, பட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல என்ன காயின் வாங்கினோ அதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகும். நீங்கள் பை பண்ணணும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகாது. நீங்கள் இந்த விண்டோவில் போயிட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகும். இன்ஸ்டன்ட் ஸ்வாப் எதுக்காகனா, எங்கிட்ட பிடிசி இருக்கு, அந்த காயினை ஸ்வாப் பண்ணிட்டு யூஎஸ்டிடி வாங்கிக்கிறேன். அந்த டைம்ல வந்து நீங்க பிடிசி எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா 1000 rupees வச்சிருக்கீங்க, இந்த அமௌண்ட் எங்கிட்ட இருக்கு, இதுக்கு பதிலாக யூஎஸ்டிடி வாங்கிக்கிறீங்கன்னா யூஎஸ்டிடியில் எவ்வளோ வருமோ அந்த யூஎஸ்டிடிக்கு எகென்ஸ்டான காயின்ஸ் வந்து இங்கே வரும். நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம், இந்த காயின்லேருந்து இந்த காயின்ஸ் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்கலாம்னா, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இது நாள் வரைக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். கிரிப்டோவில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாமே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்கும். இது மூலமா நீங்கள் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம்.
ரெஃபரல் லிங்க்ல பண்ணினா உங்களோட ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடு இருக்கும். இப்போ நீங்க ரெஃபர் பண்ண எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இந்த மெய்நிகர் நாணயம் அப்ளிகேஷன் பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது விட்டுருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச்.